இன்னைக்கு ஜூலை 7th MS தோனியோட பர்த்டேவான இன்னைக்கு என்னோட கம்பேக் வீடியோ கொடுக்கறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ஐ ப்ராமிஸ் இந்த ஒரு கம்பேக் கன்சிஸ்டன்டா இருக்கும். தல தோனி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான லைஃப் லெசன்ஸ். நம்பர் 1, ஸ்டே காம் அண்டர் பிரஷர். தோனி ரிசல்ட்ஸை நம்பாம ப்ராசஸை மட்டும் ஸ்ட்ராங்கா நம்பி காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தாரு. நீங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய இன்டென்ஸான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ், லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ், இந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல நீங்க உங்க ப்ராசஸை மட்டும் ஸ்ட்ராங்கா நம்பி காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கிறதால உங்களால கிளியரா திங்க் பண்ண முடியும், உங்க டெசிஷன்ஸை பெட்டரா எடுக்க முடியும். நம்பர் 2, லெட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். தோனி எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும், கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா ஃபார்மட் கப்ஸையும் ஹோல்டு பண்ண ஒரே கேப்டனா இருந்தாலும் எம்டி டாக்ஸ் கொடுத்ததே கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் பேசிச்சு. ஸோ நீங்க உங்க லைஃப்ல சீரியஸான கோலை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க கன்சிஸ்டன்சி, எஃபர்ட்ஸ் அண்ட் ஹியூமிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கான ரெஸ்பெக்டை தேடி கொடுக்கும், எம்டி டாக்ஸ் கிடையாது. பி ரெடி டு ஸ்டெப் பேக் ஃபார் தி கிரேட்டர் குட். ஒரு ட்ரூ லீடர் கரெக்டான டைம்ல ஸ்டெப் டவுன் பண்ணி அவன மாதிரியே இன்னொரு லீடரை உருவாக்குவான். தோனி கேப்டன்சியோட பீக்ல இருக்கும் போதே விராட் கோலி கிட்ட கேப்டன்சியை விட்டு கொடுத்து எந்த ஒரு ஈகவும் இல்லாம அவர் டீம்லயே சாதாரண பிளேயரா நின்று விளையாடினாரு. கிரிக்கெட்டை தாண்டி ஒரு பர்சனாலிட்டியா MS தோனியை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பல கோடி ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு மை ஐடல், டு மை இன்ஸ்பிரேஷன் அண்ட் மை டியர் தல.